கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஒரு உயிருள்ள சாட்சி. கர்த்தர் பெரிதான அற்புதங்களால் இவங்களை உயிராக வச்சுருக்காங்க. இவங்களோட சாட்சி சொல்லணுன்னா அளவில்லாத ஆண்டவருடைய அன்பு தான். அப்படிப்பட்ட அன்பினால் இவங்க ஜீவனோடு உட்காந்துருக்காங்க. இவங்க ஜீவனோடு உட்காந்துருக்கிறதே ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட இவங்க அவங்களுடைய வார்த்தையை அவங்க கர்த்தர் எப்படி ஜீவனை கொடுத்தாரு, கர்த்தருக்குள்ளே எப்படி அநேக அற்புதம் நடந்தது, அநேகருக்கு இவங்களை வெளிச்சமாக, அநேகருக்கு இவங்களுடைய சத்தியத்தை ஆண்டோடைய ஜீவனை கொடுத்த பிறகு அநேகருக்கு வார்த்தைகளை சொல்லி அநேகரை சாட்சியாக நிறுத்தி அநேகரை கர்த்தருக்குள்ளாக இவங்களை அநேகர் சபைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய உண்மையான அவங்களுடைய சாட்சியை சொல்ல விரும்புகிறாங்க. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை நான் அறியறதுக்கு முன்னாக நான் இருந்த நிலைமையும் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு எனக்கு கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு சிறிய பாட்டு. ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காகவும் என்னோடய சபையில் என்னோடய ஊழியக்காருக்கு மத்தியில் எங்களை நல்லபடியாக கிருபையாக வச்சுருக்கிறதுக்காக நான் நன்றியோடு என் பாஸ்டர் பேர் தனசீலன். நாங்கள் பாண்டிச்சேரி ஏஜி சர்ச்சி. பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரிஸ்பிட்டராக இருக்கிறாரு. அந்த சபையில் நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். அது இந்த நேரத்தில் என்னோடய சாட்சியை சொல்கிறதுக்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நான் இந்த நேரத்தில் ஆண்டவரோட ஒரு சிறிய பாட்டு. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்பாய் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்பாய் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான தந்தையே. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அழுக்கான தந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டுட்டார் அளவில்லாத கிருபையால். என்னை கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டுட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்பாய் மேன்மை பாராட்ட. குயவனா தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவனா தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வணைபவரும் வடிவமைப்பவர் நீர்தானே, என்னை வாழ வைத்து வழி நடத்தும் தேவனே. என்னை வணைபவரும் வடிவமைப்பவர் நீர்தானே, என்னை வாழ வைத்து வழி நடத்தும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்பாய் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏது நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏது நடக்கலாகுமோ. ஆகும் நீ சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. ஆகும் நீ சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்பாய் மேன்மை பாராட்ட. நன்றி, ஸ்தோத்திரம். இப்போது நான் கடவுளுக்கு அறியாத நாட்களில் எங்கள் குடும்பம் ஒரு பயங்கரமான இந்து குடும்பம் தான். இந்து குடும்பத்தில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் 4வது பொண்ணு. நான் எனக்கு ஒரு 3 பிசாசு பிடிச்சிக்கின்னு ரொம்ப அலக்கழிச்சின்னு இருந்தது என் உடம்புல. அப்போது எனக்கு ரொம்ப இந்தமாரி எல்லாரையும் பார்க்கும் போதெல்லாம் அடிக்கிறதும், அவங்கவுங்கள நான் வீட்டில் இருக்கிறவங்களே மரியாதை குறைவாக பேசுகிறதும் இப்படிலாம் இருக்கும் போது, இன்னும் அந்த பிள்ளை அப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னை ஒரு கோயிலுக்கு இட்டுட்டு போனாங்க. அது அந்த குறி பார்க்குற கோயிலுக்கு இட்டுட்டு போனாங்க. அங்கே இட்டுன்னு போய் பார்க்கும்போது இந்தமாரி இந்த பிள்ளை மேலே முனீஸ்வரன் தூக்கு மாட்டினாவி ரத்த கட்டேரி இருக்குது. இதை நாங்கள் இந்த பிள்ளை மேலே விளக்கிடுறோம். விளக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்,
இது மேலே வந்து குலதெய்வத்தை நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குலதெய்வம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அது வைக்கிறது வந்து அநேகருக்கு இது இந்த பிள்ளை என்ன செய்யும், குறி சொல்லும் அப்படின்னு சொல்லி என் மேலே வச்சாங்க. அது வைக்கிறது சாதாரணமாக வைக்கல, அதுக்குன்னு அங்கே சில சடங்கெல்லாம் செஞ்சு எனக்கு அந்த நாக்கில் வந்து அழகு குத்தி வச்சாங்க. அது என் மேலே இருந்து ஒவ்வொரு வருஷமும் அதுக்குள்ளே என்னென்ன காரியத்தை அங்கே போய் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய சொன்னாங்க. அதே போல் நான் செஞ்சுன்னு இருந்தேன். அந்த நேரத்தில் அநேகருக்கு இந்த குறி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக வீட்டுங்களில் போய் சொல்கிறது கொள்வது எல்லாமே செஞ்சேன். அப்போது என்னோடய உடம்பு வந்து அது சொல்லும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சொல்லிட்டு முடித்த பிறகு என்னோடய உடம்பு ரொம்ப அளவுக்கு என்னை வேதனைப்படுத்தும், முடியாத போயிடும், பேச்சு மூச்சு இல்லாத போயிடும், எனக்கு பேச்சு மூச்சு இல்லாத போயிடும். அப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் இருக்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ நான் இதுமாரி குறி சொல்கிற, நீ ரொம்ப உடம்ப போட்டு அள்ளிட்டிக்கிற, அதனால் உனக்கு இப்படி இருக்கும், வீட்லேயும் வேலை செய்யறியம்மா அதனால் உனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு முடியாத போயிடுச்சு. அப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்னை இட்டுட்டு போனாங்க. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் என்னை பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது என்னோடய இருதயத்தில் வந்து வால்வுகள் வந்து ஓட்டை இருக்குது, இதை வந்து இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு இவங்க மருந்து எடுத்துக்கணும் அப்படி சொன்னாங்க. 6 மாதத்துக்கு மருந்து எடுத்துக்கின்னு மறுபடி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது சைடில் வந்து ஒரு 22 தையல் இந்த பக்கத்தில் போடக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் நடந்த பிறகு எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சொன்ன வார்த்தை என்னென்னா, பண்ணிட்டோம், பிழைக்கிறதோ பிழைக்காதோ உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கிங்க, சாமியை நினச்சிக்கிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்காக வந்து நான் அந்த வழியில் நான் துடிக்கும் போது எனக்காக சொன்ன வார்த்தை இந்த ஆண்டவரோட பிள்ளைங்க வந்து எனக்கு என்ன சொன்னாங்க, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, நான் மறித்து போயிட்டேன்னா என் பிள்ளைங்களை யார் பார்ப்பான்னு சொல்லி அவங்கக்கிட்ட அழும்போது அவங்க சொன்னாங்க, நீ பயப்படாத, உனக்காக ஏசப்பாட்ட வேண்டி இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன இது, இவங்க ஏன் நம்மளுக்காக ஏசப்பாட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லி நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். ஏன் நம்ம தெய்வம் நம்மளுக்கு பார்க்காதா, ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல எப்படியோ நம்ம பொழைச்சி வந்தால் போதும் அப்படின்ட்டு. அப்போ தையலெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு அந்த தையல் பிரித்த இடமெல்லாம் கொப்பளம் போட்டுருச்சு. கொப்பளம் போட்டுட்டு பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து உடம்பு பார்த்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தான் இருக்கிறோம், ஆனால் பிழைக்கிறதோ பிழைக்காதோ அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு எங்கள் அக்கா சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க வந்து பாஸ்டர் கூட்டின்னு வந்து பாஸ்டர் கடைசியில் சொன்னேன்னு அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நான் சொன்ன உண்மையான கடவுள் இயேசுதாஸ் தெய்வமாக இருந்தேன், என்னை நல்லாக்கி என்ன செய்யணும், என்னை உயிரோடு கொண்டு வந்தால் நான் தான் சாமி என்ன செய்கிறேன், நான் வந்து காசுக்காக எவ்வளோ பேர்கிட்ட என்ன செஞ்சுருக்கலாம், நான் வந்து இந்த குறி சொல்லின்னு இருக்கலாம். என் உடம்பு ரொம்ப வேதனைப்படுத்தி அநேக கஷ்டப்படுத்திடுச்சு. ஆனால் உண்மையான கடவுள் அவர் தான் சொன்னால், அவர் எனக்கு குணப்படுத்தினார்னா அவரோட அன்பை நான் கண்டிப்பாக பிறருக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கினேன். யார்கிட்டையும் நான் அதை சொல்லலை. மறுபடியும் நான் நல்லபடியாக உயிரோடு நல்லபடியாக வந்தபோது நான் அந்த சர்ச்சுக்கு போய் நான் ஞானஸ்தானம் அந்த பாஸ்டர்கிட்ட பேசி சர்ச்சுக்கு போய் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஏசப்பா எனக்கு உண்மையான தெய்வம் என்று தெரிஞ்சிடுச்சு, நான் அவர் பிள்ளைய நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அதுக்கு மேற்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மாதத்துக்கு நீ சர்ச்சுக்கு வாமா, அப்புறமேட்டு உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 1 மாதத்துக்கு நான் போனேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையும் புருஷங்கிட்ட கூட நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதல் இருந்தாலும் ஆனாலும் எனக்கு ரொம்ப உடம்புல என்ன செஞ்சது, ஒரு பயங்கர ஒரு தெம்பு தைரியமாக வந்தது. அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், எல்லாத்துலேயும் சுகம் கொடுத்தாரு. நான் நல்லபடியாக நான் என்னை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கே, நான் உயிரோடு உங்கள் மத்தியில் பேசுகிறதே ஒரு பெரிய சாட்சி தான். அதை என்னால் மறுக்கவே முடியாது. ஆனாலும் வந்து என்ன செஞ்சிச்சு, கொஞ்ச நாளுக்கு பிறகு எப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 7-8 வருஷத்து வரைக்கும் நான் நல்லாவே இருந்தேன். அவங்க சொல்லி அனுப்பிச்சது என்னன்னா, நீ வேலை செய்யக்கூடாது, நீ அதிகமாக கறி சாப்பிடக்கூடாது, நீ நிறைய என்ன செய்யக்கூடாது, மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன், கடவுள் நம்ம கூட இருந்தாலும் நிசப்பாவை பிள்ளையாக நம்ம மாறினாலும் ஆனாலும் அந்த மருந்து மாத்திரை உடம்பு விலகின உள்ளவங்க மருந்து மாத்திரைன்றதை கரெக்டாக எடுத்துக்கணும். அவரை நினைக்கிறது வேண்டுறது எல்லாமும் அவர் துணை நமக்கு இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுக்கணும். அதை நான் செய்யாத விட்டது என்னோட தவறு. அந்த தவறுதனால நான் மறுபடியும் என்ன செஞ்சிட்டேன்,
ரொம்ப முடியாத போயிட்டேன். மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கே நான் மறுபடியும் போய் பார்க்கும்போது ஜிப்மர் சொல்லுவாங்க, ஜிப்மரில் தான் நான் பண்ணேன், எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அங்கேயே போய் பார்க்கும்போது மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்க, வால்வு 2 என்ன செஞ்சிடுச்சு, இதாக டேமேஜ் ஆகி போச்சு. இவங்களுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி செய்யணும், செஞ்சால் தான் இவங்களால் என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நான் ஜெபம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கிறேன், ஆனாலும் நான் இந்த சாப்பிட்ற வகையில் நான் எதுலேயுமே நான் வந்து கண்டிஷன் இல்லாத போயிட்டேன். வேலை செய்யக்கூடாது சொன்னாங்க, வேலையும் செய்யுது. ஏன்னா வந்து இருக்கப்பட்டவங்க கிடையாது, ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு கண்டிஷனில் உள்ளவங்க. அப்போ என் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு என் கணவரும் வந்து கூலிக்காரர் தான், கூலி வேலை செய்கிறவர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம வேலை செஞ்சால் தானே எதாக இருந்தாலும் செய்யணும். சின்ன வீட்டில் வந்து ஒரு கடை தான் வச்சுருந்தேன், மல்லிகை கடை தான் வச்சுருந்தேன். அந்த கடைக்கு நான் எல்லா பொருளும் நான் வாங்குறது கொள்வது போய் தான் என் உடம்பை ரொம்ப நானே என்ன பண்ணிட்டேன், வீணாக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் ஆஸ்பத்திரிக்கு காட்டும்போது மறுபடியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பார்த்துன்னு இருக்கும்போதே ரொம்ப முடியாத போயிடுச்சு. இந்த இசிசி எடுக்கும்போது ஒரு தம்பி சொன்னாங்க, அம்மாவை இங்கே வச்சுருக்காதீங்க, சீக்கிரமாக வேறு எங்கன்னா கொண்டு போய் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பிழைச்சிடுவாங்க, இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக தான் இங்கே செஞ்சுன்னு இருப்பாங்க, அதனால் வந்து அவங்க உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ பிள்ளைங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. உடனே எடுத்துன்னு மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. மெட்ராஸுக்கு போயிட்டு மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, டேமேஜ் ஆகிருக்குது. அவங்க சரியான முறையில் மாத்திரை மருந்து எடுத்துக்கலை. இந்த பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும், இவங்க சாப்பிடாத விட்டதுனால இந்த பிரச்சனை 2 வால்வு போயிடுச்சு, கிட்னி, நுரையீரல், கல்லீரல் அழுகி போச்சு. அதனால தான் இவங்க சாப்பிடாத இந்த நிலைமைக்குள்ள ஆகிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 7 லட்சம் ஆகும். 7 லட்சம் ஆகும். 7 லட்சம் கொடுத்தாலும் இவங்களை நாங்கள் பிழைக்க வைக்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு 3 மாதத்துக்கு நாங்கள் மருந்து மாத்திரை கொடுக்குறோம், அதை இவங்க போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு இட்டு வந்தாங்க, ஆம்புலன்ஸில் தான் இட்டு வந்தாங்க. என்னை ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் தான் வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியில் நிறைய ஹாஸ்பிட்டலில் என்னை போய் காட்டினாங்க. எல்லா இடத்துலையுமே எங்களை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, இவங்க வந்து ஏசியில் தான் இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக இவங்களை வந்து உடம்பு பார்த்து இவங்களை பழக்க வைக்க முடியும், நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்கு மேற்பட்டு பாண்டிச்சேரியில் கிம்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்தாங்க. எனக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் ஊழியக்கார அம்மா, விசுவாசிகள், எனக்கு தெரிஞ்சவங்க அநேக பேர் எனக்காக நிறைய கண்ணீர் வடித்து எல்லாம் ஜெபிச்சாங்க. அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கும் போது அங்கே என்ன சொல்லிட்டாங்க, இவங்களை வந்து காப்பாற்றணும்னு சொன்னால் 100%க்கு வந்து 90% இவங்களை காப்பாற்ற முடியாது, 10% அவங்களை காப்பாற்ற முடியும், உள்ளூர்ன்றதுனால எங்கள் பிரச்சனைக்கு சின்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் தாமதிச்சாங்க. அதில் ஒரு சர்ச்சைக்கு போன ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதுக்கு பொறுப்பு, அவங்களுக்கு எதுவும் ஆகாதபடி, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் எந்த பிரச்சனை பண்ணாதபடி இவங்களை நாங்கள் வந்து பேசிக்கிறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பெட்டில் ஐசியூவில் சேர்த்துட்டாங்க. ஐசியூவில் நான் படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து டாக்டர் வந்து எல்லா டாக்டரையும் சுற்றி இருந்து பார்த்து கேட்குறாங்க, அம்மா உனக்கு வந்து ஒரு 7 டைம் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது, அந்த 7 டைம் ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ என்னம்மா செஞ்சுன்னு கேட்டேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஜபம் தான் பண்ணுவோம், எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு ஜபம் பண்ணி விடுவார், ஜபம் தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் 1 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நான் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சிரித்தாங்க. சார் சிரிக்காதீங்க சார், உண்மைதான் சார், நான் அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு எப்படிமா குழந்தை பிறந்தது, உனக்கு இது வந்து சிறு வயதுலேருந்து இந்த பிரச்சனை இருந்துருக்குது, உனக்கு யாரும் கண்டுக்காத உன்னை விட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் வந்து என்ன பண்ணியிருக்கிற, உனக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்கிற, 2 குழந்தை எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் உனக்கு குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லைம்மா, எப்படிமா பிறந்ததுன்னு கேட்டாங்க. இல்லை சார் 2 குழந்தை எனக்கு பிறந்தது, நார்மலாக தான் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னேன். அப்போது ஒன்று சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கையெழுத்து போடணும், அப்படின்னா ஹார்ட்டை வெளியெடுத்து பண்ணுறதுனால இவங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம், அவங்க நீங்கள் சம்மதத்தோட கையெழுத்து போடுங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுருக்காங்க. இது எனக்கு தெரியாது, ஆனால் ஐசியூவில் நான் இருக்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் என்ன பார்த்துட்டு போனவங்க, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்தமாரி பிரச்சனை வந்துச்சு. வேதத்தில் வந்து யோகை குறித்து தன் சிநேகிதரெல்லாம் பார்க்குறவங்க
தன் சிநேகிதெல்லாம் எதிர்க்கு நல்லபடியாக பார்க்க வந்துட்டு பின்னால் போய் யோபு என்ன பாவம் செஞ்சானோ அவனுக்கு இந்த தண்டனை சொல்லுவாங்க. அந்தமாரி எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. அது என் காதலி வந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் வந்து பிழைச்சி ஒரு 6 மாதம் நான் உயிரோடு வந்தால் போதும், 6 மாதத்துக்கு பிறகு நான் இறந்து போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா என் பேரில் இருக்கிற இந்த நிந்தனை மாறணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் கேட்ட கண்ணீர் அடித்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ உன்னை குறித்து பயப்படாத, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு அநேக பேருக்கு நான் சுகம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ ஒன்றை குறித்து கவலைப்படாதபடி நான் உனக்கு புதிய ஹார்ட் உனக்கு வைப்பேன்னு சொன்னாங்க. இது எப்படி ஆண்டவரே நடக்கும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு அந்த ஐஸ்வீட்டில் படுத்திருக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து அழுது நிற்பேன். ஆனாலும் என்னோட மனசு ஒரு நேரத்தில் கூட விடலை. ஏன்னா நான் மறித்து போனால் நான் கடவுள் பிள்ளையாக இருக்கிறதுனால நான் கடவுள்கிட்ட போவென்ற ஒரு நம்பிக்கை இருந்து நான் விற்கிறதுக்கு நான் இந்துக்களில் இருக்கும்போது எனக்கு கிடைக்காத சந்தோஷம், கிடைக்காத நிம்மதி எல்லாமே ஏசப்பா கிட்ட வந்து கிடைச்சதுனால நான் மறித்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட நான் கவலைப்படலை. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் அந்த நர்ஸ் பிள்ளைங்க வந்து பேசுகிறாங்க. என்ன வார்த்தை பேசுகிறாங்கன்னு, உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்துட்டி ஹார்ட்டு வெளியே எடுத்து பண்ணுறாங்க, இந்த ஹார்ட்டு துடிக்குதுடி அப்படி சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அப்துல் கலாம் ஐயா வந்து மீட்டிங்கில் பேசின்னு இருந்தார். பேசிட்டு இறங்கி வந்தார். அதுக்கு வந்து மயக்கம் வந்து கீழே வந்து அந்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சொன்னாங்க. அப்போ என்ன நினைக்கிறேன், எனக்கும் அப்படி தான் செய்வாங்களோ, எனக்கும் அப்படி தான் அந்த இருதயத்தை வெளியெடுத்து பண்ணுவாங்களோ சொல்லி எனக்கு இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நான் அப்படி நினச்சிக்கினேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 ஊசி எனக்கு குளுக்கோஸ் வழியாகவே 6 ஊசி கையில் போடுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி வயிற்றில் வந்து ஒரு நாளைக்கு 3 ஊசி, ஒரு வாரத்துக்கு 3 ஊசி அவ்வளோ ஊசி போடுவாங்க. குளுக்கோஸ் ஏற்றின்னு இருந்தாங்க. எந்த கண்டிஷனும் எனக்கு யாருமே எனக்கு சாதகமாகவே சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சாதகமாக சொன்னவர் ஏசப்பா மட்டும்தான். அவரை நான் நம்பினேன். இன்ன வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஏசப்பா உதவி செஞ்சுருக்கிறாரு. எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு எல்லாரையும் நல்லபடியாக பார்ப்பதுக்கு கடவுள் உதவி செஞ்சார். இந்த நேரத்தில் இந்த சிறிய சாட்சியை, உயிர் உள்ள சாட்சியை நான் சொல்லணும்னு சொல்லி நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு முன்னாக ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உயிரோடு வந்தேன்னா அநேக பேர்கிட்ட சாட்சி சொல்கிறேன்னு. ஆனால் நான் சொல்லாத இருந்தது என்னோட தவறு. அதனால் நான் கடவுள்கிட்ட கோடான கோடி நான் நன்றி சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் அதிகமாக மன்னிப்பு கேட்குறேன். இந்த சாட்சி கேட்குற ஒவ்வொருவரும் அவங்க எந்த விதத்தில், எந்த பிரச்சனை, எந்த நோயில் இருந்தாலும் நான் உண்மையான ஏசப்பா சொல்லியிருக்கிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாதுன்ட்டு. யாரெல்லாம் நான் பிழைக்க முடியும், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாமே நான் பிழைக்க முடியாதுன்னு தான் நினச்சாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு இப்போது நான் சொல்லுகிற சாட்சி நாட்கள் எனக்கு பண்ணதுலேருந்து 11 வருஷம் ஆகுது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கு மேலே நான் சொல்லாத இருக்கக்கூடாது. ஏன்னா என் பிள்ளைக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். அவனுக்கும் பிழைக்க முடியாதுன்ற கட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கினேன், ஏசப்பா என்ன பிழைக்க வச்சிங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்குது. என் பிள்ளைய படைக்க வைங்க. நான் கண்டிப்பாக இந்த சாட்சி சொல்கிறேன். இது யாரெல்லாம் கேட்குறாங்களோ, எவ்வளோ மனம் நொந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். என் உயிர் உள்ள சாட்சி, என் உயிரோடு நிற்க வச்ச கடவுள் அவங்களையும் உயிரோடு எந்த வேதனையிலையும், எந்த கஷ்டத்துலையும், எந்த தீராத நோயிலையும், யார் எந்த டாக்டர் இவங்களுக்கு முடியாது சொன்னாலும் அதை என் ஆண்டவர் முடிச்சு வைப்பாருன்ற ஒரு தைரியத்தை, நம்பிக்கை வரும். எந்த மதத்தை சார்ந்தவங்கன்றது முக்கியம் இல்லை. ஆண்டவர் வந்து மதத்தை சாபிக்க வரலை, உண்மையான உள்ளத்தை பார்த்து தான் வந்தார். நாங்கள் மதத்தில் உயர்ந்தவங்கன்றது இல்லை, நாங்கள் கடவுளோட பிள்ளையாக வாழ்வதில் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. எனக்கு சுகம் கொடுத்த பிறகு என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என் ஏசப்பா பிள்ளையாக வருவதுக்கும் வாழ்வதுக்கும் உதவி செஞ்சுருக்கிறேன். என்ன மாரி இருக்கிறவங்களுக்கு அநேக பேருக்கு நான் ஜெபிக்கவும் அவங்களுக்கு கடவுள் சுகம் கொடுக்கவும் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் கூட எனக்கு இந்த சாட்சியை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. இந்த சாட்சி கேட்குற ஒவ்வொருவரும் உண்மையான கடவுளை நீங்கள் அறிந்து கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதற்கு நானே சாட்சியாக உயிரோடு உட்காந்துருக்கிறேன்.
அந்த நன்றியோடு தேவனோட பாதத்தில் இந்த சாட்சியை சமர்ப்பிக்கிற எல்லாவற்றிலும் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கோடான கோடி நன்றி. இதை கேட்குற ஒவ்வொருவரும் ஏதோ தான் நம்ம நினைக்காதீங்க. உண்மையாக என்னை வாழ வச்ச கடவுள் உங்களையும் வாழ வைப்பார் என்ற ஒரு உணர்வோடு நான் இதை சொல்கிறேன். இது நான் அநேகருக்கு ஆஸ்பத்திரியாக நான் கைப்பிரதேசம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனாலும் என்னால் போய் கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல. அதனால் இந்த வீடியோ மூலிமா அநேகருக்கு சொல்லும்போது என்னமாரி பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைவாங்க, கடவுள்கிட்ட வருவாங்க, நம்பிக்கையாக வாழ்வாங்க, அவரை ஏற்றுக்கொள்வாங்கன்ற நம்பிக்கையோடு இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். இவங்க சொன்ன மாதிரி அநேகருக்கு இவங்களுக்கு ஊரில் சாட்சியாக இருந்திருக்காங்க. அநேகருக்கு இவங்களுக்கு போய் அநேகர் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் இவங்களை நம்பி ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த கூட வீட்டில் இருந்தாலும் நிறைய பேர் இவங்களுக்கு ஜெபம் பண்ணி, அக்கா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் அநேக ஹாஸ்பிட்டலில் போய் அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க, அநேகர் ஜீவனை பெற்றிருக்காங்க. கர்த்தர் இவங்க மூலியமாக அநேக அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் இது போல் எல்லாரும் ரட்சித்து அநேகருக்கு ஜீவனை கொடுக்கணும், ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும் என்பதே இந்த வீடியோ நாங்கள் எடுத்து சமர்ப்பிக்கிறோம். ஆமீன். இந்த வீடியோவை ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணுது அன்பு சகோதரி தேவி. அவங்கள இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இவங்களும் சகோதரி கவிதாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மூலமாக தான் எனக்கு சகோதரி கவிதா அறிமுகமானாங்க. இவங்க இருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன். இவங்க சவுதி அரேபியா தேசத்தில் வந்திருந்த பொழுது, அவங்களுடைய மகளுடைய வீட்டில் வந்த பொழுது எனக்கு சகோதரி ரூத் மூலமாக சகோதரி தேவி அறிமுகமானாங்க. தாயும் மகளும் எனக்கு அறிமுகமானார்கள். அவர்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும், இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். நான் இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி கவிதாவின் சாட்சியானது, இந்த உயிருள்ள சாட்சியானது உலகமெங்கும் செல்லுவதாக. என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் என் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். இந்த வசனத்தின்படி சகோதரியர் எடுத்த சாட்சிகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு இன்னும் பூரண சுகத்தையும் நீடிய ஆயுளையும் பலனையும் தேவன் தந்து இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு சுவிசேஷகியாக தேவன் எடுத்து செல்லுமாறு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்தில் அன்பு சகோதரி கவிதாவை நீங்கள் அனைவரும் நினைத்து கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த உயிருள்ள சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு சகோதரி கவிதாவின் சாட்சிகளானது உலகெங்கும் எடுத்து செல்லப்பட நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். சகோதரிக்கு நீடிய பலனையும் சுகத்தையும் நம் தேவன் கொடுத்து இன்னும் அவர்களை ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்த, வல்லமையாய் பயன்படுத்த நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்றி சகோதரி.